அதீத ஆர்வமும் சில சமயங்களில் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். இப்படியான பிரச்சனைகளால் மற்றவங்களுக்கு ஆபத்து வந்தால் அது குற்றம்தான். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் டு பவானிசாகர் ரோட்டில் அன்னைக்கு நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. நெசவாளர் காலனிங்கிற இடத்துல நடந்த இந்த ஆக்சிடெண்ட்ல 2 கார்கள் நேருக்கு நேராக மோதி இருந்தது. மோசமான விபத்து தான். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஆக்சிடெண்ட்ல சிக்கினவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு காரில் இருந்த கணவரும் மனைவியும் இறந்து போயிருந்தாங்க. 7-8 வயசு இருக்கிற 2 பிள்ளைகள் மோசமாக அடிபட்டு இருந்தாங்க. இன்னொரு காரில் ஒரு இளம் பெண்ணும் 3 இளவட்ட பசங்களும் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல இருந்தாங்க. அவங்களுக்கும் அடிபட்டு இருந்தது. ஸ்பாட்டுக்கு வந்த பவானிசாகர் போலீஸ் காயம்பட்டவங்களை ஆம்புலன்ஸ் மூலமாக சத்தியமங்கலம் ஜிஹெச்சுக்கு அனுப்பினாங்க. உயிரிழந்தவங்க உடல்களையும் அனுப்பினாங்க. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்ட 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. ஆக்சிடெண்ட்டில் சிக்கினவங்களை பற்றி விசாரணை ஆரம்பிச்சது. ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்தது கோவை மாவட்டம் சிறுமுகை பக்கத்தில் ஜடையம்பாளையத்தை சேர்ந்த முருகன் ஃபேமிலி. முருகன் கொசுவலை வியாபாரம் செஞ்சிருக்காரு. வழக்கம் போல் ஆர்டர் வாங்குறதுக்காக காரில் புறப்பட்ட முருகன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டதால மனைவி ரஞ்சிதா, பிள்ளைகள் அபிஷேக், நிதிஷாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கரூரில் ஆர்டர் வாங்கி முடிச்சுட்டு சிறுமுகைக்கு திரும்பினப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. காரும் நேருக்கு நேராக மோதிக்கிட்டதில் ஒரு குடும்பமே கண்ணு முன்னாடி உருக்குலைஞ்சு உயிரிழந்ததில் பவானிசாகர் போலீஸே கலங்கி போனாங்க. இன்னொரு காரில் வந்த 4 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சென்னை, சேலம், திருப்பூரை சேர்ந்த 3 பசங்க சத்தியமங்கலத்தில் இருக்கிற காலேஜில் படிக்கிறாங்க. இவங்க கூட படிக்கிற ஓசூரை சேர்ந்த மாணவி அக்ஷராவும் வந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் யானைகளை பார்க்கறதுக்காக காரில் பவானிசாகர் போயிருக்காங்க. அப்போது 3 மாணவர்களும் மது குடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு காரில் சத்தியமங்கலத்துக்கு புறப்பட்டிருக்காங்க. இப்போது காரை ஓட்டினது மாணவி அக்ஷரா தான். கார் நெசவாளர் காலனியில் வந்தப்போ முருகன் ஃபேமிலி வந்த காரோட மோதி இருக்கு. பையன், ஒரு பெண் குழந்தை ஃபேமிலியோடவே இறந்துட்டாங்க. இதுக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் யாருக்கும் ஆகக்கூடாது. பசங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பசங்களும் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களா நினச்சி இனிமேல் அந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க தயவுசெய்து கேள்றேன். அந்த ஃபேமிலி பார்க்கவே முடியல. ஒருத்தர் கூட தப்பிக்கலைங்க. அத்தனை பேருமே 4 பேருமே போயிட்டாங்க. 4 உயிர்களை பலி கொண்ட இந்த சாலை விபத்து தொடர்பாக விசாரித்த பவானிசாகர் போலீஸ் கல்லூரி மாணவியான ஓசூரை சேர்ந்த அக்ஷரா மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தினதா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் அக்ஷராவுக்கும் அடிபட்டிருக்கிறதால இப்போது அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இளவட்ட பிள்ளைகள் ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு அலட்சியமாக கவனக்குறைவாக இருக்கிறது தொடர்பாக மனநல நிபுணர்கள் கிட்ட கேட்டோம். ஏதாவது ஒரு த்ரில்லிங்காக ஒரு அட்வென்ச்சரஸாக பண்ணணும், அதை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை இன்றைக்கி அதிகமாக இருக்கிறனாலேயே நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இன்னொன்று, இப்போ இவங்களோட இந்த கவனக்குறைவால் பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருமே உயிரிழந்தது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். அதை யாருனாலையும் திருப்பி அந்த விஷயத்தை கொடுக்க முடியாது, அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒன்று தான். பட் இதை உணர்ந்து சமுதாய பொறுப்போட இப்போ இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் நடந்துட்டாங்க அப்படின்னதுன்னா இந்த விபத்துகள், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி 2 கார்கள் மோதி உருக்குலைஞ்சு அதில் ஒரு ஃபேமிலியே ஒட்டுமொத்தமாக பலியான ஆக்சிடென்ட் சத்தியமங்கலம் ஏரியா ஜனங்களோட மனசை உலுக்கியிருக்கு. வாகனங்களை இயக்கிறப்போ கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அலட்சியம் மிகப்பெரிய குற்றம்.